ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சேனல் டெவலப் ஆச்சு, மானிட்டேஷன் ஆச்சு, 20,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வரப்போகிறோம். எல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தால் தான். வேலூர் அவார்டு ஃபங்க்ஷன் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் டிவி ஷோவுக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஜீ தமிழுக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ண 4 பேத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த பதிவு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் யூடியூப்பில் உள்ளவங்க எல்லாருக்குங்க. நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வர முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் தேங்க்ஸ் வந்துட்டு என்னோடய கணவருக்கு. அவர்னால தான் வந்துட்டு என்னால் இந்த சேனலை ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், வேலூர் ஃபங்க்ஷனுக்கு போனதாக இருக்கட்டும், போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு சனிக்கிழமை போனால் திங்கக்கிழமை காலையில் தான் நாங்கள் இங்கே வரும்படி ஆச்சு. முழுசாக 2 ராத்திரி 2 பகல். இந்த 2 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல் என் பசங்க, என் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணதால தான் நான் வேலூர் அவார்ட் ஃபங்க்ஷன் போக முடிஞ்சிச்சு. அடுத்து ஜீ தமிழுக்குமே அப்படி தான். போயிட்டு வர்றதுக்கு சாட்டர்டே மார்னிங் கிளம்பணுன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு மண்டே மார்னிங் ஆயிடுச்சு. அப்போவும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்ஸ் அம்லே. ரொம்ப நன்றி. உங்களால தான் நான் வளர்றேன். உலகத்துக்கு நான் தெரிகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஃபஸ்ட்டு காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. என் செல்ல அம்ல பேபி ரொம்ப நன்றி. அடுத்து தேங்க்ஸ் யாருக்குன்னா அனிதா சிஸ்டர். அனிதா சிஸ்டர் பிரகாஷ் சுட்டிகள் யூடியூபர் அவங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய சேனலில் அவங்களோட பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும். அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வேலூர் கூப்பிட்டாங்களே. இந்த அவார்டு ஃபங்க்ஷன்லாம் எனக்கு வேணாம், பிள்ளைய விட்டுட்டு நான் அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இதை விடலை அவங்க. நீ வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வரணும். இந்த அவார்டு ஃபங்க்ஷன் போனால் நம்மளோட சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டு அங்கே கிடைக்கும், முக்கியமான விஷயம் கிடைக்கும். சேனலுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறவங்க ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாங்க. சேனல் மானிட்டேஷன் ஆனவங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்னு டிப்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை ரொம்ப வற்புறுத்துனாங்க. அவங்க மட்டும் கூப்பிடல அப்படின்னா வேலூர் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்க மாட்டேன். அதனால அனிதா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அனிதா சிஸ்டர். அடுத்த பதிவு ஜீ தமிழ் ஷோவுக்கு போனோம் இல்லையா? ஜீ தமிழ் ஷோவுக்கு யார் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னாக்கா தேவி அக்கா. தேவி அக்காவை உண்மையிலே நான் சிஸ்டர் ஃப்ரெண்ட் அப்பெல்லாம் நான் பார்க்கல. சாதாரணமாக ஒரு மனுஷியாக பார்த்தா. அப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு டிவி ஷோவுக்கு போனாங்க. அதில் குழந்தை இல்லைன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அந்த வீடியோ கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் அவங்கள வந்துட்டு என்னோடய சொந்த அக்காவாக தான் நினச்சேன். எனக்கு வாய் வார்த்தைக்காக ஏதாவது பேசணும் அப்போல்லாம் எனக்கு தெரியாது. மனசில் பட்டது மட்டும்தான் பேசுவேன். அது நல்லதோ கெட்டதோ மனசில் பட்டது பட்டுன்னு பேசிடுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட லைவ்லாம் வந்திருக்கீங்க. தேவிகா தான் வந்துட்டு அந்த ஜீ தமிழ் டிவி ஷோவுக்கு எங்களை அழைச்சிட்டு போனாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த உலகமே பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ். அதுக்கு மேலே சாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுதான் உச்சபட்சமே. டிவி ஷோவில் ஒரு பெரிய டிவி ஷோவில் உலக புகழ்பெற்ற டிவி ஷோவில் நான் வரப்போகிறேன். என் மூஞ்சி வரப்போகுது. என்னோடய சேனல் நேம் அதில் வரலை. இருந்தாலும் சேனல் மூலமாக தானே நான் போனேன். என்னோடய சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும். அதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். தேவிகா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க குழந்தை இல்லைன்னு. கண்டிப்பாக நீங்கள் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட குழந்தை அடுத்த வருஷம் உங்களோட மடியில் தவழும். இது சத்தியமான உண்மை. அது நடக்கும். நீங்கள் கடவுளை நம்புங்க. அடுத்தவங்க 1000 பேர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. அப்படிதான் மனசு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ கவலைப்பட்டுட்டு அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. நாளைக்கு அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு அடுத்த நாள் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இருக்குது. இல்லாமல் யாருக்கும் எதுவும் இல்லை. கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு அது கொடுப்பாரு. அடுத்த வருஷம் உங்கள் மடியில் அந்த குழந்தை நிச்சயமாக தவழும். தேவிகாவுக்கு ரொம்ப நன்றி. 4வது நபர் யாருன்னா சூர்யா சிஸ்டர். சூர்யா சிஸ்டர் வந்து அனிதா மூலமாக தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க வந்துட்டு என்னோடய சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கு அவங்க தான் சால்வ் பண்ணாங்க.
75% வரைக்கும் மானிட்டேஷன் ஆகி சேனல் க்ரோத்தில் இருந்த சேனலை 90% க்ரோத்தாக ஆக்கி கொடுத்துருக்குது அவங்க தான். சேனல் க்ரோத் மீன் மானிட்டேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு அதை அவங்க தான் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு குட்டீஸ் இருக்காங்க, வாலு பையன் என் பையன் மாதிரியே. அந்த வாலு பையனையும் வச்சு சமாளிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு கூட என்னோட சேனலுக்கு அவங்க வந்துட்டு அவங்க பையனை சாப்பாடு கூட ஊட்டாம என்னோட சேனலுக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் போடட்டும், பேன் கார்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அந்த மனசுலாம் யாருக்கும் வராது. ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காசுலாம் வாங்கிட்டு அப்படிலாம் பண்ணலை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க சேனல் பேர் எம்எஸ் லவ் பிஹெச். அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ண அந்த நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 4 பேருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் நான் இந்த பதிவு போட்டேன். இன்னும் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் அதுக்கு வந்துட்டு எனக்கு அதிக நேரம் நான் வீடியோ போட்டேன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. எனக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வந்துடுச்சு இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணேன், என்னோடய வளர்ச்சிக்கு உதவி பண்ணேன் அந்த 4 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய கணவர் அனிதா சிஸ்டர், தேவி சிஸ்டர், சூர்யா சிஸ்டர், இந்த 4 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்று கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய்நென்று கொன்ற மகருக்கு. இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க. யார் பண்ண உதவியும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்காக டெய்லி என்னால் சொல்லிக்கிட்டும் இருக்க முடியாதுங்க. மனசில் இருக்கு நீங்கள் பண்ணின உதவி. ரொம்ப ரொம்ப நன்றி.